பிரைஸ் லார்ட். இந்த ஜூடா ஷால் கோ அப் என்கிற ஆராதனை வேலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் இந்த நாட்களிலே சொல்லணும், நம்முடைய அழைத்த தேவன் நல்லவர், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மெய்யாகவே அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஏசாயா 53வது அதிகாரம் முழுவதும் நாம் வாசித்தோம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தாரா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். இன்னைக்கு கூட நீங்கள் அநேக பாரங்களை சுமந்து கொண்டிருக்கலாம், அநேக துக்கங்களை சுமந்து கொண்டிருக்கலாம், அநேக பாடுகளை சுமந்து கொண்டிருக்கலாம். ஆமென். இந்த லென்த் டேஸில் நம்ம தியானிக்கணும், கர்த்தர் நிச்சயமாகவே என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஏசப்பாவை அறியாத ஜனமாய் கூட இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஏசப்பாவை விசுவாசிங்க. ஏசப்பா, நீங்கள் என்னுடைய பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, என்னுடைய துக்கங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. அதற்காகவே நீங்கள் 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் வந்தீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில பிரவேசித்து உங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றுவார். இருக்கிற இடத்துல நம்ம ஏசப்பாவை துதித்து பாடப்போகிறோம்.
நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க கர்த்தர் தாமே நமக்காக சாபமானார். ஓ சேகேலேரேரியாதரே மரிப்பதற்காக இந்த உலகத்தில் பிறப்பதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மனித குலத்துக்காக மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். ஜீவனை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். அவரை போல நல்ல ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கவே முடியாது. ஓ ஷாதா ரபா பாபா மரித்தது இல்லாமல் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ
ஒவ்வொருவர் மேலும் நீ கிருபை பெருகுவதாக. கடந்த 2 மாதங்கள் முழுவதும் ஆண்டவரே எத்தனையோ நன்மைகள் செய்தார் இடம் தேவன். ஹalleluya. பிறந்த நாள் முதல் இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வந்தாரே. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறாரே. ஓ ஷேகேரே நன்றியா கைவிடுவதில்லை, ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் இஸ்ரவேலின் ராஜா, சேனைகளின் கர்த்தரானவர். ஹalleluya. நம்மை அழைத்த தெய்வம், நம்மை உருவாக்கின தெய்வம் வெறும் சாதாரணமான தெய்வம் அல்ல. அவர் இஸ்ரவேலின் ராஜா, சேனைகளின் கர்த்தர். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். நம்முடைய ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து வருகிறது. ஓ ஷாகாதலரரரா இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். நம்மை எதிர்க்கிறவர்களின் மத்தியிலே
நம்மை தள்ளினவர்களின் மத்தியிலே நம்மை கர்த்தர் நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். தாவீதை, சங்கீதக்காரனாகிய தாவீதை அவர்கள் உடன் பிறந்த சகோதரர் நினைக்கல, தகப்பன் நினைக்கல, எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில கர்த்தர் தாவீதை நினைவு கூர்ந்து சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன், இவன் தான் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி தம்முடைய அபிஷேக தைலத்தினால் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். இன்றைக்கு கூட நீங்க எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில, எளிமையான நிலைமையில நீங்க உங்க வாழ்க்கையை சர்வை பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் புடமிட்டு அவருடைய எண்ணெயினால் புதிய அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய தலையை இந்த தேசத்திலே நீங்க இருக்கிற பட்டணங்களிலே உயர்த்துகிறதா இருக்கிறது. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த இஸ்ரவேலின் ராஜாவை விடாமல் நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்பா, எங்கள் ஆராதனையில முழுவதும் நீங்க அசைவாடினதுக்காக நன்றி. நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. இதை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உங்களுடைய அக்கினி அபிஷேகம் அவங்களை மூடி பாதுகாக்க முடியாது. அவங்க வெட்கப்பட்ட அவமானப்பட்ட இடத்திலே தலையை நிமிரச் செய்கிற ஒரு அபிஷேக தைலத்தினால் நிரப்பி அவர்களை ஆண்டவரே பயன்படுத்தும், உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you.